வெல்கம் டு அவர் சேனல். நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல மசாலாக்களின் ராணி அப்படின்னு அழைக்கக்கூடிய மஞ்சளை பத்தி தான் பார்க்க போறோம். மஞ்சள் சுவைக்காகவும் சாயத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடிய மசாலா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட மஞ்சளோட நற்குணங்கள் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அது எப்படியெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மஞ்சளோட ஆதாரங்கள் என்னலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே இந்தியாவில் மஞ்சள் அதிகமாகவே பயிரிடப்படுது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் தாய்லாந்து, இந்தோனேஷியா, ஆப்பிரிக்கா அப்படின்னு போன்ற பல நாடுகள்லையுமே மஞ்சள் பயிரிடப்படுது. வணிக ரீதியாக மஞ்சளுக்கு 2 வகைகள் இருக்குது. என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மற்றும் ஆலப்பி. பொதுவாகவே இந்த மஞ்சளை என்னென்ன பெயர்கள் எல்லாம் அழைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஹிந்தியில ஹல்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மற்றும் மலையாளத்துல மஞ்சள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மஞ்சளோட பாரம்பரிய பயன்பாடுகளை பத்தி பார்க்கலாம். அந்த வகையில மஞ்சள் இருமல், சுவாச பிரச்சனை, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளுக்கு பல வீடுகளில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. கல்லீரல் நோய்களுக்கும் கல்லீரலோட புண்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் வாய்வு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளுக்கு இந்த மஞ்சளை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டாலோ ஏதாச்சும் தசை வீக்கங்களுக்குமே இந்த மஞ்சளை பயன்படுத்துறாங்க. மஞ்சள் ஒரு சூப்பரான ஆன்டிசெப்டிக் அப்படின்ற காரணத்தினால பிறந்த குழந்தைகளோட வயிற்றுல இருக்கக்கூடிய தொப்புள் பகுதியில யூஸ் பண்றதுக்குமே மஞ்சளை யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சிக்கு அப்புறமா ஏற்படுற காயங்கள்லயுமே இந்த மஞ்சள் பேஸ்ட்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாம தீக்காயங்கள், கண்ணில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு பல இதுக்கு இந்த மஞ்சள் பேஸ்ட்டை யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சளை புற்றுநோய் எதிர்ப்புக்காகவும், தோல் பிரச்சனைகளுக்காகவும், சுகாதார நன்மைகளுக்காகவுமே பயங்கரமா இந்த மஞ்சளை பயன்படுத்துறாங்க. முன்னோர்கள் காலத்துல இருந்தே இந்த மஞ்சளை நம்ம அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது அலர்ஜிக்கு எதிர்ப்பாகவும் பாக்டீரியாக்களுக்கு எதிராகவும் பயன்படுற இந்த மஞ்சளை அதிகமா எடுத்துக்கிட்டாலுமே பல விளைவுகள் இருக்கு. அது என்னென்ன விளைவுகள் நம்ம மஞ்சளை அதிகமா எடுத்துக்கிட்டா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். என்னென்ன விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம அதிகமா எடுத்துக்கிறதுனால வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாகும், வயிற்றுப்போக்கு, லூஸ் மோஷன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். சுவாச பிரச்சனைக்கு அதிகமாக யூஸ் பண்ணி பயனுள்ளதாக இருக்கிற மஞ்சளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டாலுமே மூச்சு திணறல் போன்ற விளைவுகளும் நம்ம இதில் சந்திக்க வேண்டியது இருக்கும். சிறுநீரகத்தில் கல் உருவாகிற ஆபத்து இதில் அதிகமாக இருக்கு. இரும்பு சத்து குறைபாடுமே இந்த மஞ்சளை எடுத்துக்கிறது அதிகமாக எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வரும். அப்போ இந்த மஞ்சளை எவ்வளோதான் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் தான் மஞ்சள் பொடி எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் இயற்கையாகவே எப்படி இருக்கோ அப்படிதான் எடுத்துக்கணும். இதை கேப்சூல்ஸாவோ இல்லை சப்ளிமெண்ட்ஸாவோ நம்ம அதிக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கான சைடு எஃபெக்ட்ஸுமே நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோவில் மஞ்சள் பற்றின முழு விவரங்களை பார்த்தோம். இதே மாதிரி உணவே மருந்து அப்படின்ற கான்செப்ட் படி நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வரப்போகிற வீடியோக்களில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்வேதா. நன்றி, வணக்கம்.